எப்பயுமே அண்ணாமலை தான் முதல்ல சந்திப்பாரு. ஆளுநர் என்னமோ அவருக்கு சொந்தக்கார் மாரி. ஆனா நேத்து தலைகீழா எதிர்க்கட்சிகளுக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனை கையில எடுத்து போராட்டமோ, ஆர்ப்பாட்டமோ பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருந்தது. இப்போ ஒரு வாய்ப்பு. அறவழியில போராடுற எங்கள திமுக அரசு அராஜக போக்கோட கைது செய்யுது. அப்படி என்ன உங்களுக்கு பயம்? யார காப்பாத்த முயற்சி செய்றீங்க? எடப்பாடிக்கு இரட்டலை கிடைக்குமா? என்ன ஆக போகுது? அதிமுக 2, 3 பிரிஞ்சு கிடக்க. சீமான் ஆர்ப்பாட்டம் நம்மளுக்கு எதிர்பார்த்ததுதான். ஏன்னா அவருக்கு கட்சியில ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கு. எல்லா மாவட்டங்கள்லயும் நிர்வாகிகள் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. நான் ரிட்டையர் ஆனாலும் விட மாட்டேன். நீங்க நான் ரிட்டையர் ஆகிடும் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டீங்கல்ல. நான் ரிட்டையர் ஆனாலும் நான் இந்த வழக்கை விட மாட்டேன். ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு அரசியல் பேசுவதற்காக ஈத்தமிழ் நியூஸ் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம் சார். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வன்கொடுமை விவகாரம் இப்போ எதிர்க்கட்சிகள் தீவிரமாக கையில் எடுத்திருக்கிற மாதிரி போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியினர் போராட்டம் நடத்தினாங்க. புசி ஆனந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்பு விடுவிக்கப்பட்டார். அன்று இரவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் ஆளுநரை சந்திச்சாரு. எப்பயுமே அண்ணாமலை தான் முதல்ல சந்திப்பாரு. ஆளுநர் என்னமோ அவருக்கு சொந்தக்கார் மாதிரி. ஆனா நேத்து தலைகீழ நடந்திருக்கிறது. அதிமுகவும் எல்லா பகுதியிலையும் இப்போ போராட்டம் நடத்துறாங்க. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் போராட்டம் நடத்த சென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். சொல்லி வச்ச மாதிரி எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரு சில வார்த்தைகளே பயன்படுத்துறாங்க. அறவழியில போராடுற எங்கள திமுக அரசு அராஜக போக்கோட கைது செய்யுது. அப்படி என்ன உங்களுக்கு பயம்? யார காப்பாத்த முயற்சி செய்றீங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இது பண்றாங்க. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வச்சு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஓர் அணியில் திரளுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு விட்டார். அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. இது இந்த இஷ்யூவை கோர்ட் கையில எடுத்து அவங்க சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது தகுந்தாப்புல போலீஸ் அது நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% முடிஞ்சிருச்சு அப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது குற்றவாளி யாருன்னு தெரியல, போலீஸ் மெத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணா ரைட்டு. பட் இப்ப கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா எதிர்க்கட்சிகளுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனை கையில எடுத்து போராட்டமோ, ஆர்ப்பாட்டமோ பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருந்தது. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சென்னையில ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துருச்சு. ஸோ ஈஸியா அத அவங்க ஒரு அரசியலாக்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதுல இந்த ஒரு விஷயத்துல திமுக கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குதோ அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கும் ஒரு என்ன தோன்றுது. என்ன காரணம்னா, அன்னைக்கு திடீர்னு இந்த மால்ல அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் யாரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவங்க திடீர்னு போய் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பேனரோட அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது திமுக அதிமுகவுக்கு ஒரு பெருசியா ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம இருந்தது. ரெண்டாவது நல்லா பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு இரட்டலை கிடைக்குமா? என்ன ஆக போகுது? அதிமுக 2, 3 பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இப்ப திடீர்னு ஒரு 2, 3 நாட்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நேற்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு 6, 7 மணி நேரம் நிர்வாகிகள் எல்லாத்தையும் ஒரு மண்டபத்தில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா கலைஞ்சு போயிடுவாங்க. ஏதாவது மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தாதான் வரும். பட் இப்ப இல்ல. இது நம்மளே திமுகவே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிமுகவுக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. அது தவிர்க்க முடியாது, வேற வழி இல்லை. பட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் போய் பார்ப்பாரு கவர்னரை. இது காலகாலமா நடந்துகிட்டு இருந்தது. இந்த இஷ்யூலையும் அண்ணாமலை கவர்னரை பார்க்க முயற்சி பண்ணார். ஃபர்ஸ்ட் அவர் தான் முயற்சி பண்ணாருன்னு சொல்றாங்க. பட் கவர்னர் மாளிகை அவருக்கு அப்பாயின்மெண்ட் தரல. என்ன காரணம்னு தெரியல. பட் அதே சேம் டைம் விஜய் கேட்ட உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரம் 17 நிமிஷம் அவர் கவர்னரை பார்த்து பேசியிருக்காரு. 2 பேரும் சிரித்த முகத்தோடு பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோக்குள்ள நல்லாவே தெரியுது.
என்ன அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை என்ன காரணத்தினாலயோ எடப்பாடி போகல. கவர்னரை பார்த்து வழக்கமா அவரும் கொண்டு போய் கொடுப்பாரு, அவரு கொடுக்கல. சீமான் ஆர்ப்பாட்டம் நம்மளுக்கு எதிர்பார்த்ததுதான். ஏன்னா அவருக்கு வந்து கட்சியில ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கு. எல்லா மாவட்டங்கள்லயும் நிர்வாகிகள் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்க ஐபிஎஸ் வரும். பாத்தீங்கன்னா இப்ப திருச்சியில அவர் வழக்கு வேற. ஆமா, திருச்சி டிஐஜி வருண்குமார் வந்து நேற்று ஒரு பிரஸ் மீட்லயே சொன்னார். இது வரைக்கும் அவர் கோர்ட் மூலியமாவே எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தவர். முதல் முறையா அவர் வந்து பிரஸ்ல பார்த்து எதுக்காக வழக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொன்னாரு. ரொம்ப கிட்டத்தட்ட நான் அந்த ஏன்னா சீமான் வந்து ரொம்ப சில விஷயங்கள்ல ரொம்ப அலட்சியமா பேசினாரு. வருண்குமார் வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு கூட பார்க்காம ரொம்ப அலட்சியமா டீல் பண்ணாரு. அதுதான் அவரு நேற்று தெளிவா சொல்லிட்டாரு வருண்குமார். என்ன சொல்லிட்டாரு? நான் ரிட்டையர்ட் ஆனாலும் விட மாட்டேன். நீங்க நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டீங்கல்ல. நான் ரிட்டையர்ட் ஆனாலும் நான் இந்த வழக்கை விட மாட்டேன். பாத்துக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதனால சீமானுக்கு வந்து இன்னைக்கு அரசியல் செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதுபடிதான் பாத்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி, நீங்க சீமான், விஜய் இவங்க எல்லாம் இதுல ஒருங்கிணைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இவங்க அரசியல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்படிதான் நம்ம சொல்லணும். அது இதெல்லாம் 2026 இதெல்லாம் கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பா அப்படின்னு எனக்கு அதை வந்து இப்போ இது ரொம்ப ஏர்லியரா நான் நினைக்கிறேன். இது அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து ஒன்றிய அரசு, பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க அது பெரிய லெவல்ல எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்திலயுமே கூட திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அண்ணா யுனிவர்சிட்டி பாதுகாப்பு விஷயம் அப்படிங்கிறது ஆளுநர் கட்டுப்பாட்டுல இருக்கிறது. துணைவேந்தர் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது. துணைவேந்தர் இன்னும் நியமிக்கப்படாததுனால தான் அது இங்க அந்த பாதுகாப்பு குறைபாடே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காகத்தான் எதிர்க்கட்சிகள் வந்து இத வேற மாரி எடுத்துட்டு போறாங்க. திமுக மேல பழி போடுறதுக்கு போறாங்க. சம்பந்தப்பட்ட நபர் வந்து திமுக கட்சியை சார்ந்தவர்ன்னு நரேட்டிவ் பில்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு ஒரு புறம் இருக்கு. இந்த விவகாரத்துல திமுக கூட்டணி கட்சிகள் பிரதானமாக முன்வைக்கக்கூடிய பிரச்சனைய கோட்ட விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் பற்றி பேசிய விஷயத்துல ரொம்ப தெளிவா திமுக கூட்டணி கட்சிகளும் ரொம்ப அருமையாவே அதை டேக்கிள் பண்ணாங்க. அது பப்ளிக்ல கொண்டு போய் நல்லா ரீச் பண்ணுச்சு. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலையும் பாத்தீங்கன்னா துணைவேந்தர் தான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர் தான் கிட்டத்தட்ட அவர் தான் தலைவர் அப்படிதான் சொல்லணும். நம்ம துணைவேந்தரா சொன்னாலும் அவருக்கு தான் முழு அதிகாரமும் பொறுப்பும் இருக்கு. பட் அண்ணா யூனிவர்சிட்டியில இது வரைக்கும் துணைவேந்தரை போடல. அதுக்கு காரணம் பழைய ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலயும் உள்ள சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அங்க ஒரு குரூப் என்ன பண்றாரு, இவர் கவர்னர் ஒரு டீம் எடுத்து அவரு என்ன பண்றாரு, ரிஜிஸ்டாரையும் துணைவேந்தர்களையும் கையில எடுத்து அவர் சில விஷயங்களை டேக்கல் பண்றத வந்து தமிழக அரசும் அங்க இருக்கிற பேராசிரியர்களும் ஏத்துக்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னர் கொடுத்த சில விஷயங்கள்னால ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுருச்சு. இப்ப அதனாலதான் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் கூட பாத்தீங்கன்னா துணைவேந்தர் நியமனத்துல இவ்வளவு காலதாமதம். உண்மையிலேயே துணைவேந்தர் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனைகளுக்கான மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியா இருந்திருக்கும். நீங்க எதா இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட தான் கேட்கிற மாதிரி இருந்திருக்கும். இது தமிழக அரசுட்டு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயமே இல்லை. இதுல போலீஸ் கரெக்ட் தான், போலீஸுக்கு அரெஸ்ட் பண்ணிடுச்சு. பட் கேம்பஸ்ங்கிறது வேந்தருடைய நடவடிக்கை, துணைவேந்தருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயம். முழுக்க முழுக்க இந்த வேந்தர் இருந்திருந்தாருன்னா, துணைவேந்தர் இருந்திருந்தாருன்னா இது யாருமே தமிழக அரசை பத்தி பேசுறதுக்கு வேலையே இல்லாம போயிருக்கும். உண்மையிலேயே கவர்னர்ட்ட தான் அவங்க போய் கேட்டுக்கணும். ஏன் தாமதம், துணைவேந்தரை ஏன் நீங்க இது வரைக்கும் நியமிக்கல அப்படின்னு கேட்டிருக்கணும். பட் இந்த விஷயத்துல திமுக என்ன ஒரு காரணத்தினாலேயோ அவங்க இந்த இஷ்யூவை பெருசாக்கல. அது உண்மைதான். அது பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிருக்கும். இப்போ திமுக தரப்புல திருவள்ளுவருடைய வெள்ளி விழா, திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா கொண்டாடுது. இப்போ திருவள்ளுவர் சிலைக்கே வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அறிவு அப்படின்னு ஒரு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. 3 நாட்கள் அங்கே ஒரு பெரிய விழாவாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த விவகாரத்தினால இந்த விஷயத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு
நினைச்சிருக்கிறாங்களா? ஸோ இந்த இடத்துல கேப் விட்டதுனால தான் எதிர்க்கட்சிகள் வந்து இத வந்து வேற மாரி டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஆளுநருடைய அரசியல் தலையீடுகள் அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் மைய பிரச்சனை. அத வந்து இப்போ எப்படி முன் வச்சு எடுத்துட்டு போறாங்கன்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இல்ல. இந்த விஷயத்துல பொறுத்தவரைக்கும் நீங்க நீங்க வெள்ளி விழா எல்லாம் வந்து நீங்க அது தனி. இது அரசு விழா, அதுக்கான விஷயங்கள் வேற. பட் திமுகங்கிறது வேற இல்ல. நம்ம அப்படித்தானே ம். பார்க்கணும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கான சில பொறுப்புகள் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, இந்த நம்மள்ட்ட ரொம்ப திமுகல பெரிய ஸ்ட்ராங்கான இருக்கிறது மாணவர் அமைப்பு, இளைஞர் ம். அணி. அவங்க இது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். உடனடியாக நீங்க வந்து துணைவேந்தரை நியமிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். கவர்னர் மாளிகை முற்றுகைன்னு பண்ணியிருக்கலாம். ம். எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்க அந்த மாரி விஷயங்கள் அவங்க வந்து கேப் குடுத்தது தானே இது. ஒரு 3 ம். நாள்ல அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்திருக்கணும்ல. நீங்க ம். பண்ணியிருக்கணும். தாராளமா பண்ணியிருக்கணும். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் திமுக போய் நின்றுக்கணும். ம். அது அது அந்த அந்த குடுத்த கேப் தானே இன்னைக்கு விஜய் போய் கவர்னர பார்க்குற அளவுக்கு இருக்கு. நீங்க ஆமா. துணைவேந்தர ஏன் நீங்க நியமிக்கலன்னு சொல்லி நீங்க இஷ்யூவ பெருசாக்கியிருந்தீங்கன்னா, யாரு போய் கவர்னர போய் பார்த்திருப்பாங்க? யாரும் பார்த்திருக்க ம். மாட்டாங்கல்ல, இந்த விஷயத்துல. ஆமா. இந்த விஷயத்துல திமுக கொஞ்சம் அலட்சியமா இருந்துருச்சு அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா நான் நினைக்கிறேன். ஏன்னா, துணைவேந்தர் நியமனம்ங்கிறத பெருசாக்கி இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டில இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. இனிமையாவது காலம் தாழ்த்தாம இமிடியேட்டா பண்ணி ஆகணும்னு இன்னைக்கு கூட அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் திமுக இருக்குது. பட் எப்ப பண்ண போறாங்க என்னங்கிறத தெரியல. அதனால அது திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாங்கிறது அரசு விழா. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த விவகாரத்த கையில் எடுத்துட்டு கூட்டணி கணக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா திமுக கூட்டணி வந்து தொடர்ந்து 3, 4 தேர்தல்கள்ல இன்டாக்ட்டா இருக்கிறாங்க. அது உடையவே இல்ல. அவர்களுடைய வெற்றிக்கும் அதுதான் முக்கிய காரணம். ஒரு ரெயின்போ கோலிஷன் சொல்ற மாரி வானவில் கூட்டணி. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அவரு திமுகவினுடைய தலைவராக பொறுப்பெடுத்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துலயுமே வெற்றி தான் பெற்றுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி வந்து உருவாகல. அதனால இந்த இஷ்யூ வச்சுட்டு அதிமுக, பாஜக, நாம் தமிழர், விஜய் இவர்கள்லாம் ஓரணியில திரளுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்குது. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இல்ல, இல்ல. அதாவது என்னைய பொறுத்தவரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா, அது வந்து எதா இருந்தாலும் 2026 ஜனவரியில இது பேச வேண்டிய விஷயங்கள். அப்படிதான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க இருந்து யாரும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அத நம்ம ஒத்துக்கணும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. பட் ஒருவேளை இப்ப நம்ம சொல்ற அவங்கெல்லாம் அதிமுக, நீங்க சீமான், விஜய் இவங்கெல்லாம் ஒண்ணா சேருவாங்களா? பிஜேபியும் சேருவாங்களா? கண்டிப்பா அதிமுகவும், பிஜேபியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஏன்னா எடப்பாடியுடைய மூவ்மெண்ட் நல்லா தெரியுது. நீங்க ம். அம்பேத்கர் இஷ்யூல அவர் வாய் திறக்காதது, ஒரே நாடு, ஒரே தேர்தல் ம். அந்த விஷயம்ல அவரு பெருசா ஒண்ணும் பெரியசா அவரு தன்னுடைய கருத்த ஒண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் சொல்லல. அதனால அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அத நம்ம ஒத்துக்கிறோம். அதுல நீங்க என்ன சொல்லி வெளிய வந்தீங்க? சிறுபான்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. சிறுபான்மை வாக்குகளுக்காக தான் நீங்க பிஜேபிய கழட்டி விட்டீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அதனால அத அவர் வந்து உண்மையிலேயே ஏத்துக்க முடியுமான்னுலாம் தெரியல. இது கண்டிப்பா ம். அவங்களுக்கு அதிமுகவுக்கு பெரிய மைனஸ். ஒரு ம். பிஜேபிக்கு பிளஸ்ஸா இருக்கலாம். சட்டமன்ற ம். தேர்தல்ல 2026ல அதிமுகவோட கூட்டணி. பட் அதிமுக வந்து பெரிய மைனஸ் தானே. திருப்பி ம். சிறுபான்மை வாக்குகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கிறதும் சுத்தமா போயிடும்ல. அவங்க எப்படி என்ன ம். பண்ண போறாங்க? அதனால நம்ம அதையுமே நம்ம இப்ப உடனே சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. பட் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒண்ணா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் கீழ இருக்க அடுத்த கட்டத்திலயும் ஒவ்வொரு 234 தொகுதியிலயும் நிக்க போறவங்களுக்கு தானங்க அதனுடைய பிரச்சனைகள் தெரியும். இவங்க ம். கூட்டணின்னு சொல்லிட்டு மேல உட்காந்துட்டு போய் பேப்பர காட்டிட்டு போயிரலாம்ல. இவங்களுக்கு இத்தனை தொகுதி, அத்தனை தொகுதின்னு. போய் நீங்க ஓட்டு வாங்கணும்ல. அதனால இன்னும் இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அதான் 2026 தேர்தலுக்கு அரசியல் கூட்டணிகளுக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க அவங்க சுய லாபத்துக்காகவும், அரசியல் லாபத்துக்காகவும் ஒருத்தரும் அவங்க வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் நினைக்கிறேன் நானு. என்ன விஜய் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு யாரோட கூட்டணி சேருவாருங்கிறதெல்லாம் தெரியல. அவரு யாரோடையுமே போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படிதான் நினைக்கிறேன் நான். அவரு சேர்றதுக்கான ம். வாய்ப்புகள் குறைவு. ஆமா. அதனால அவரு போய் கவர்னர் போய் பார்த்தது, அந்த விஷயத்துல நம்ம திமுக தரப்பு
கொஞ்சம் வேற மாதிரி டேக்கிள் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது கூட வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். அதை மட்டும் நம்ம ஒத்துக்கணும். திமுக இனிமே கொஞ்சம் ஃபியூச்சர்ல சிறந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவங்கள் திமுகவுக்கு ஒரு உணர்த்துது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.